Hello everyone. Hope you're all doing good. இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப நாளாச்சு ஊருக்கு பக்கம் வந்து, அதனால சடனாக டிசைட் பண்ணி ஊருக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செப்டம்பர் மந்த் 20ஆம் தேதி தான் கிளம்புறோம். அதாவது நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது காலையில் ஊருக்கே வந்தாச்சு. நான் நம்மளோட வயல்லேருந்து தான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கே அந்த ஆடியோ குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இங்கே அந்த சுற்றி அந்த பறவைகளோட சத்தம், காற்று இதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு ஐ ஹோப் ஸோ. ஸோ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ 6 மணி ஆனாலே ஒரு டீ இல்லை ஒரு காஃபி குடித்தா தான் நம்ம வண்டி ஓடும். அதனால் ஒரு சின்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குக்கு வண்டி ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த கடை வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்பாட். எப்போ ஊருக்கு வந்தாலும் போனாலும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே சூப்பராக இருக்கும். ஒன்லி காஃபி அப்படின்ட்டு ஒரு ஷாப் இது. ஸோ இங்கே நிறுத்தி ஆளுக்கு ஒரு காஃபி அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் என்ன இருக்கோ மழைக்கு சூடாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நீங்களும் இந்த வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ட்ராவல் டைமில் நிறைய பேருக்கு ஃபுட் வந்து ப்ராப்பராக இல்லைனா செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கவங்க இங்கே போய் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு ஸ்டமக் ஃபில்லிங்காக வீட்டில் சாப்பிட்ட ஒரு ஃபீலோட இங்கே ஃபுட் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கார பணியாரமும் சட்னி இதுதான் ஸ்நாக்ஸ் சூடாக இருந்தது. அது சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இது சாப்பிட்றதுக்கும் காஃபி வரத்துக்கும் கரெக்டாக இருந்தது. காஃபினாலே ஃபில்டர் காஃபி தான். ஆனால் அது வந்து நம்ம வீட்டில் செஞ்சால் அந்தளவுக்கு டேஸ்ட் வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வெளியே வந்தால் ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஸோ சூடாக அந்த பித்தளை டபரா அண்ட் டம்ளரில் ஆளுக்கு ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அந்த சில் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டு நம்மளோட பயணத்தை தொடருவோம். டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 9:30 இருக்கும். நிறைய கடைலாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் மழையாக இருக்கிறதுனால என்னென்னு தெரியல, ரோட்லேயுமே அவ்வளோ வண்டிங்க இல்லை. வரத்துக்கு ஈஸியாக தான் இருந்தது, ஓரளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் வந்து சேர்ந்தாச்சு. பட் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டாப்பில் நிறுத்தி டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கேயும் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஆல்மோஸ்ட் அங்கேயுமே கடை க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. நம்ம கேட்குற டிஷ்ஷஸ்லாம் கிடைக்கல. ஃபைனலாக தோசை தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி தோசை ஆளுக்கு ஒரு தோசை ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
இது வந்து செஞ்சியோட மெயின் ஜங்ஷன் ரோடு. இங்கேருந்து நம்மளுடைய வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போகணும். ஸோ வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகலான்ட்டு கடையை தேடி ஒரு கடையில் நிப்பாட்டி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மழைன்றதுனால செம்ம குளிர். ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு அப்படியே போயாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே 1-2 வண்டி வந்துகிட்டே இருந்தது. பட் நம்ம இன்டெப்த் இன்டீரியராக போக போக வண்டிங்களே சுத்தமாக இல்லை. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இன் பர்டிகுலர் ரொம்ப டார்க்காக இருக்கும், வீடு இருக்காது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஏரியா. எனக்கு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக அந்த ஒரு மாதிரி சவுண்ட் வரும்ல நைட் டைமில், அந்த ஃப்ராகு அந்த மாதிரி பூச்சி அந்த சவுண்டெல்லாம் கேட்டுட்டு இந்த டார்க்னஸில் மழை வரா மாதிரி வேறு ஆயிடுச்சு தூரத்தில். ஸோ இந்த சத்தெல்லாம் கேட்டோடனே ரொம்ப பயமாயிடுச்சு. பட் ஸ்டில் இந்த டார்க் நைட்லேயும் பார்த்திங்கன்னா 1-2 பேர் ஆங்காங்கே டார்ச் பிடிச்சி நடந்து போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. எனக்கு வந்து அந்த இருட்டில் திடீர்னு ஒரு ஆள் நடமாட்டம் பார்க்கறதே அதுவே பகீர்னு ஆகிடுச்சு. இது என்னடா நிஜமாலே ஆள் தானா, இல்லை நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம்ல, மிட் நைட்டில் நடந்து போவாங்க, கால் இருக்காது, அப்புறம் பார்த்தா காணாமல் போயிடுவாங்க, பேயின்னுவாங்க, பக்கத்தில் சுடுகாடுன்னுவாங்க. அந்த மாதிரி அதை எல்லாமே க்ராஸ் பண்ணி தான் மிட் நைட்டில் நம்ம ரீச் ஆனோம். நமக்கு வேறு வழி இல்லை. நம்மளால் இங்கே வந்து நினச்ச நேரத்துக்குலாம் வந்து போக முடியாது. ஏன்னா நமக்கு ஒர்க்கும் இருக்குது. ஒர்க் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றதுனால ரொம்ப லேட் ஆகிடுது. ஸோ அப்படி இப்படி கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தாச்சு ஒரு வழியாக. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப படபடப்பாயிடுச்சு. அப்புறமா மொபைல் ஃபோனில் எடுத்து கந்த சஷ்டி கவசம் போட்டு முருகா நீ தான் எனக்கு துணை அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்து படுத்து தூங்கியாச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு எக்ஸைட்டிங்கான ஈவெண்ட்டை பார்க்கறதுக்கு தான் ஆக்சுவலாக இங்கே வந்திருக்கோமே. எனக்குமே இது ரொம்ப புதுசாக இருக்கும். என் கூட சேர்ந்து நம்ம என்ன நெக்ஸ்ட் டே அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா ஸ்டே டியூன். அண்ட் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்போ தான் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அவங்களால ஃபர்தராக பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், என்னை இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி